ஹாய் காய்ஸ், டுடே வந்து நம்ம ஃபிஷ் குழம்பு தான் வைக்க போகிறோம். ஃபிஷ் குழம்புக்கு வந்து நான் மிளகா அரைச்சி தான் வைக்க போகிறேன். மிளகா அரைக்கிற வீடியோ வந்து நம்மளோட சேனல்லையே ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நான் மிளகாலாம் அரைச்சி முடிச்சுட்டு மண்சட்டி எடுத்துகிட்டு ஆயில் போட்டுட்டு இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அந்த மிளகா வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து புளியும் கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு நம்ம நல்லா வந்து அதை வந்து நல்லா கொதிக்க விட்டோம்னா தான் அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக வரும் அந்த புளியோட கலந்து. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு டேஸ்ட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் போட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃபிஷ் வந்து சூப்பராக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சிக்கன் தான் செஞ்சுருந்தேன். சிக்கனும் வந்து ஆல்ரெடி நான் எப்படி செய்கிற வீடியோ வந்து போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒன்ஸ் அகெயின் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கும் வந்து நான் மண்சட்டி தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மண்சட்டி எடுத்துகிட்டு ஆயில் போட்டுட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் சிக்கன் வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சிக்கனையும் எடுத்து கொட்டிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு அண்டு நெக்ஸ்ட் வந்து சிக்கன் மசாலா இதெல்லாமே போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நான் அந்த ஃபிஷ் குழம்புக்காக லைட்டாக வந்து மிளகா அரைச்சிருந்தேன். அந்த மிளகுல வந்து கொஞ்சம் நான் வந்து எடுத்து அந்த சிக்கனுக்குள்ளே போட்டேன். அப்போ மிளகு போட்டோன்னா சிக்கன் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து கிரேவி மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் செஞ்சுருந்தேன். ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சு முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டோம். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மீன் குழம்பு வைக்கிறேன். ஆனால் இதுக்கே வந்து சூப்பர் டேஸ்ட் வந்துருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய். ரொம்ப நாள் வீடியோ போடலை. அதுக்கு காரணம் எனக்கு வந்து ரொம்ப ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் போடல.